அண்ணே மாஸ்டர் மகேந்திரன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எலைட் புழுவும், நெருப்பும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு ஆள் தான். இப்போ அருமையான ஐடியாக்கள பயங்கரமா முந்தைய அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்களே, அப்ப சோலார் சிஸ்டமா? என்ன சிஸ்டம் அது? மேக்கா? இல்ல ப்ரோவா? இல்ல எப்படி? விண்டோஸா? எந்த இதுல வர்றது? அப்படின்னு பல பேர் கேட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு மைக் நீட்டி எடுத்துட்டு போயிட்டு, கரண்ட் வந்துருமானா, கரண்ட் வந்துருமா? அப்படின்னு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இத கேட்ட பல பேரும் போட்டு அவர பொல பொலன்னு பொளந்துகிட்டு இருக்காங்க. சமீப காலங்கள்ல அவருடைய டாக்கு கொஞ்சம் நெறைய அந்த வாக்கா தான் இருக்கு. அந்த வாக்கு என்ன, டாக் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க பார்த்துரலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம மாஸ்டர் மகேந்திரன் இருக்காரு இல்லையா? அவரு சமீபத்தில ஒரு தனியார் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்டர்வியூ குடுத்திருந்தாப்படி. குடுத்த இடத்துல சும்மா சாதாரணமா கேட்டோமா, பேசமா, போனோமா, இல்ல நல்லது கில்லது அப்படின்னு பேசணுமா, அவருடைய வளர்ச்சிய பேசணுமா, இன்னும் படங்கள் கிடைக்கலையே அப்படின்னு பேசணுமா, அப்படின்னு பேசியிருந்தாருன்னா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள். ஆனா, அவரு அப்படி பேச கிடையாது. அவரு என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரே, எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மாற்றம், பயங்கரமான மாற்றம். 1 மாசத்துல எப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இல்ல இந்த கரண்ட் கட்டு பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருக்கே எப்படி பார்க்குறீங்கன்னா, "ஏ கரண்ட் கட்டுனா என்ன? என் வீட்ல குத்தா கரண்ட் இல்ல. மைக் எடுத்துன்னு போய் கேட்டீங்கன்னா கரண்ட் வந்துருமா? இந்த சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க தெரியுமா? அத வச்சே கரண்ட் எடுக்கலாமே. அத வச்சு எடுக்கலான்னா, நீங்க எடுக்க வேண்டியது தானே. உங்க வீட்ல சோலார் சிஸ்டமா போட்டுருக்கீங்க. ஏன் போடல? தனியா தானே வீடு கட்டி வச்சிருக்கீங்க. அப்பயே செஞ்சிருக்கலாம்ல." அப்படின்னு பல பேரும் கேட்கறாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் சிஸ்டம் போட்டீங்க அப்படின்னா, அந்த புவி எப்படி மாறும்? அந்த நிலப்பரப்பு எப்படி மாறும்? அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு இருந்தா அவர் பேசியிருப்பாரா? இல்ல இவரு சொல்ற மாரி சோலார் சிஸ்டம் போடலாம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், நம்ம ராஜஸ்தான்ல ஒரு பாலைவனம் இருக்குல்ல, அந்த பாலைவனம் முழுக்க ஏன்னா வெயில் அங்க அதிகமா இருக்கும் இன்னும் அதிகமா பவர கன்சியூம் பண்ணலாம் சோலார்ல. அப்ப என்ன பண்ணலாம்? முழுக்க அந்த பாலைவனம் முழுக்க சோலார் பேனல்கள மொத்தமா வச்சுட்டு, அங்கிருந்து கரண்ட் எடுத்து இந்த உலகத்துக்கே நம்ம கரண்ட் குடுக்கலாமே! ஏன் அப்படி செய்யல? இல்ல மத்த நாடுகள்ல இருக்க சகாரா பாலைவனங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த பாலைவனங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க முழுக்க அந்த சோலார் பேனல்லாம் அமைச்சுட்டு, அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? கனெக்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு எப்ப பார்த்தாலும் மின்சாரம் கிட்டத்தட்ட 100 மடங்கான மின்சாரம் ஈஸியா கிடைக்கிற மாதிரியான 100 வாட்ஸ், 1000 வாட்ஸ் மின்சாரம் ஈஸியா கிடைக்கிற மாதிரியான ஒரு செயல்முறைகள கொண்டு வந்திருக்கலாமே! ஏன் பண்ணல? அப்ப இங்க அது நடைமுறையில சாத்தியம் கிடையாது. அதுக்கான சில இயற்கை மாறுபாடுகள், சில மாறுபாடு கூறுகள் நடக்கும். அப்படின்றத அடிப்படையிலேயே ஆராய்ஞ்சு தானே இதெல்லாம் முடியாது. தேவையான இடத்துல மட்டும் அத செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இத பத்தி யோசிக்காம, நான் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலயே நான் பண்ணியிருக்கிறேன். சோலார் பேனல் இருக்கும். அத எடுத்துன்னு போய் குடுத்தேன்னா, லைட் கனெக்ட் ஆயிடும். என்ன அறிவு? அப்படின்றத 4 பேர் கேட்கிற மாரி அவரு வச்சிருக்காரு. அவருக்கு மேல ஒரு நல்ல இமேஜ் இருக்கு. மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னாலே, பாவம் அவருக்கு இன்னும் சரியான கதைகள் அமையல. ஒரு நல்ல கதை அமைஞ்சுச்சுன்னா, அவர் பயங்கரமா போய் ரீச் ஆயிடுவாரு. அப்படின்னு எல்லாருக்கும் அவர் மேல ஒரு பெரிய அன்பு இருக்கு. ஏன்னா, அவரு சினிமாவுல வரணும். சின்ன வயசுலருந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து இங்க எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு ஆள் இங்க வேணும். அப்படி கஷ்டப்படுற ஆள் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்க்குறாங்க. என்ன பண்றது? இன்னொரு 10, 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவரே ஒரு நல்ல கமர்ஷியல் சினிமால இருக்கலாம். அப்படி இருந்தா சந்தோஷம் தான். யாரும் வளர்ச்சிய தடுக்க போறதில்ல. அதுல யாரும் வேணான்னு சொல்ல போறதில்ல. ஆனா, இவர் பேசக்கூடிய இந்த அரசியல் கருத்து தெரிஞ்சா பேசுங்க. இல்லாட்டி நடிக்கிற வேலைய மட்டும் பாருங்க அப்படின்னு பல பேர் கமெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு வேலைகள் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, உன்னா மைக் எடுத்துன்னு போய் நீட்டிட்டீங்க அப்படின்னா கிடைச்சிருமா உங்களுக்கு? அப்படின்னு கேட்கிறாரு. மைக் எடுத்துன்னு போய் நீட்டி கேள்வி கேட்டா கரண்ட் வரலையான்னு கேட்டா கிடைச்சிருமா? வராதுல்ல. ஒரு விடுங்க ஒரு 6 மாசம் 7 மாசம் விடுங்க. அப்புறம் வரும். என் வீட்ல இருந்து கூட கரண்ட் எடுதுங்க. என்ன உங்க வீட்ல இருந்து கரண்ட் எடுக்குது? பவர் ஸ்டேஷனா உங்க வீடு? இல்ல கேட்கறான். பவர் ஸ்டேஷனா அது? வந்து கரண்ட் சொருவி, பிளக் சொருவி எடுத்துன்னு போயிட முடியுமா? உங்க வீட்ல இருந்து கரண்ட் எடுக்கிறதுனா? அப்படின்னா ஒரு காமன் சென்ஸ் வேணாம் அப்படின்னு 4 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படிதான் போட்டு அவர மீம்ஸ்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீம்ஸ்ல என்னன்னு கேட்கிறாங்கன்னா, சாதாரணமா இப்ப இவர் தண்ணி வரலன்னா கேள்வி கேட்காதீங்க வந்துரும். கரண்ட் வரல கேள்வி கேட்காதீங்க வந்துரும். கக்கூஸ்ல உட்கார்ந்து முக்குங்க வரலையா? கேள்வி கேட்காதீங்க வந்துரும். ஏன் வரலன்னுலாம் யோசிக்காதீங்க. மூளைகிட்ட போய் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதீங்க. இப்படிதான் இருக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு இன்னொரு சரியான என்னன்னா, ஒரு டீச்சர் இருக்காய்ங்க. நல்ல டீச்சர். அவங்க போய் கேள்வி கேட்கறாங்க பையன்கிட்ட. "தம்பி,
என்னப்பா நல்லா படிக்கிற பையன் தான் நீ, ஏன் மார்க் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஏன் மார்க் வரலன்னு கேட்காது. அந்த பையன் அதுக்கு பதில் சொல்றான். என்னன்னு, டீச்சர் அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. நீங்க கேள்வி கேட்டா மார்க் வந்துருமா அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா தான் ஏன் அது இப்போ ஒருத்தர் கடன் குடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் கடன் குடுத்துருக்காரு. அப்ப கடன் குடுத்தவரு போய் கேள்வி கேட்க வேணாம். "எப்பா என்ன காசு வரல?" "சார் என்ன கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்டா காசு வந்துருமா? நான் குடுத்தா தானே வரும். நீ எப்ப குடுப்ப?" "சார் கேள்விலாம் கேட்காதீங்க சார். ஏன் சார் கேள்வி கேட்குறீங்க? நான் எப்ப வேணாலும் தருவேன்." இப்படி பேச முடியுமா? அப்ப மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காய்ங்க. அப்படின்னு அவரே சொல்றாரு. மக்கள் ஓட்டு போட்டு அவர ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல. என்ன விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? மக்கள் தானே அவர ஓட்டு போட்டுச்சு. மக்கள் அவர் முதல்வர் ஆவணும்னு ஓட்டு போடல. முதல்வர் ஆவணும்னு நினைக்கிற மக்கள், அத்தன லட்சம் மக்கள்கள் தேவை. அத்தன கோடி மக்கள்கள் சேர்ந்தும் அவரால முதல்வர் ஆக முடியல. அதுக்கு யார் தேவைப்பட்டா அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் தான் தேவைப்பட்டுச்சு. கூட்டணி இல்லாம இங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது. அத எதிர்த்து பேச துப்பு கிடையாது அவருக்கு. அந்த வழியில தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப காவி உடை போட்டாங்களா? கேள்வி கேட்காதீங்க. மேகதாது அணை கட்டிட்டாங்களா? கேள்வி கேட்காதீங்க. இந்திய கொண்டு வந்து திணிச்சிட்டாங்களா? கேள்வி கேட்காதீங்க. மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களா? கேள்வி கேட்காதீங்க. இப்படியான சூழல்ல கேள்வி கேட்காதீங்கன்னு ஒரு டேர்ம உருவாக்குறது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல்ன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு மந்த புத்தி, ஒரு ஒரு ஏத்தமான ஒரு புத்தி அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் சாதாரணமா "எப்பா என்னப்பா?" அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்டே ஆகணும்னு அறிவியல்ல சொல்லி தராங்க. ஏன் இதெல்லாம் சேர்ந்தது தான் அறிவியல். ஏன், எதற்கு, எப்படி? இது எப்படி நடந்துச்சு? இது ஏன் நடந்துச்சு? எதுக்காக இது நடந்துச்சு? இப்படி ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். எப்படி நடந்துச்சுன்னா, இந்த கரண்ட்லேருந்து இந்த ஒயர குடுத்தேன், இந்த கனெக்ஷன் பீஸ் கயர் குடுத்தாய்ங்க. அதனால கரண்ட் வந்துச்சு அப்படின்றது எப்படி? எதுக்காக? இந்த மக்கள் எல்லாரும் வெளிச்சத்துல இருக்கணும். எதுக்காக? ஏன் வரல? கரண்ட் இல்ல. ஏன்? இந்த இடத்துல கரண்ட் இருக்கணும்ல. எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. அப்ப கரண்ட்ன்றது இங்க எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயல்னு யோசிச்சு பார்க்கணும். பழைய காலங்கள்ல கரண்ட் இல்ல. கரண்ட்ன்ற ஒண்ணு கண்டுபிடிக்காத காலங்கள்ல விளக்கு எடுத்துட்டு போற நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, கொள்ளைகள் அதிகமா இருக்கும். யார் பண்றான்னே தெரியாது. இருட்டு நேரங்கள்ல. பழைய காலத்துல அப்ப எல்லாரும் கொள்ளை அடிச்சு திரிஞ்சாங்களா அப்படின்னு கிளப்பிட்டு வர பல பேருக்கு நான் சொல்லிக்கிறேன். இது அது கிடையாது. அடிப்படை அறிவா ஒரு இடத்துல கரண்ட் இல்ல, இருட்டா இருந்துச்சுன்னா குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும். அந்த குற்ற சம்பவங்கள் அதிகரிக்காத அளவுக்கு மனிதர்கள உருவாக்கணும். அதே நேரம் குற்ற சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு அந்த இடத்துல வெளிச்சத்த குடுக்கணும். இது அடிப்படையான ஒரு செயல். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கரண்ட் இல்லாம யாராச்சும் இருப்பீங்களா? அவன் அவன் வைஃபை போட்டு வச்சுக்கிறான். கரண்ட் போச்சுன்னா வைஃபை போயிடும். ஃபோன்ல ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபோன்ல சார்ஜ் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப கரண்ட்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம். என் வீட்லருந்து கூட எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் ஈஸியா பேசுறாருன்னா, அவருடைய மென்டாலிட்டி அந்த பணக்கார புத்தி எந்த அளவுக்கு இருக்கு? மக்கள கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றாருன்னா, எப்பா உங்கள உட்கார வச்சது அதே கட்சிகள் தான். நீங்க வர வேணான்னு நெனச்சவங்களும் உங்கள உட்கார வச்சிருக்காங்க. நீங்க வந்தே ஆகணும்னு நெனச்சவங்களும் உங்கள உட்கார வச்சிருக்காங்க. அப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து உங்கள கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அத விட்டுட்டு ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு. பீஸ் கேரியர புடுங்கிட்டு போயிடுறாங்கன்னு கேவலமா பதில் சொல்றாங்களே! அதுக்கெல்லாம் என்ன பேச போறீங்க? வந்தோமா, நடிச்சோமா, 4 இடத்துல இன்டர்வியூ குடுத்தோமா, இன்டர்வியூ குடுத்த இடத்துல உங்களுக்கு வரும், காலம் வரும்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸா பண்ணோமா? உங்களுக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்னு சொல்லி அட்வைஸா பண்ணோமா? அதோட கிளம்பி போணும். சரியா? நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஆட்கள் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, வந்து பேசுறவங்க நல்ல விஷயங்கள் பேசலாம். தாராளமா வந்து அரசியல் பேசுங்க. எதிர்மறையான கருத்துக்கள் வைங்க. அத விட்டுட்டு உங்கள நம்பி இருக்கிற பல பேர ஏமாத்தாதீங்க. தெரிது, தெர்ல. சரி இதுல இருக்குன்னா, அது என்ன நெக்குல என் வீட்லருந்து கூட எடுத்துங்க. சோலார் சிஸ்டம் போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு. அது என்ன நெக்குலா பேசுறது? உங்க அண்ணன் பாணி அப்படியே. நீங்க நெக்குலா பேச வச்சு தான் நீங்க நெக்குலா வருது பதிலுக்கு. பல பேர் உங்கள அப்படி மீம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு மரியாதைட்டமா இல்ல இங்க சில பிரச்சனைகள் இருக்கு. அத சரி செய்யணும். அத கொஞ்சம் காலம் குடுங்க சரி செய்வாங்க அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் உங்க மேல வந்திருக்குமா? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குது. மீம்ஸ் போட்டு தள்ளியிருப்பானா? விமர்சனம் பண்றவன் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பான். ஆக என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இவரால சினிமால போய் நின்னு ஜெயிக்க முடியல. அதனால என்ன பண்றாருன்னா, இப்படி கான்ட்ரோவர்ஸியா ஏதாச்சும் பேசி வெளிய தெரிய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் பெரிய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரா தெர்ல. இல்ல அவரு இயல்புலயே அப்படித்தானா? விஜய் ஃபேன் ஆச்சே! அப்படிதான் இருப்பாரோ! அப்படின்னு நம்மள எல்லாரையும் யோசிக்க வச்சுருது பாருங்க. விஜய் ஃபேனா இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாரியான மனநிலைக்கு தள்றது யாருன்னா, இவங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் தான். இவங்களுடைய அறிவுத்திறன் தான். அப்ப அதுக்காக நீ ரொம்ப அறிவாளியாடான்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் அறிவு இல்ல தான்.
ஆனா இத புரிஞ்சுக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் சரியான முதல்வர் இல்லன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது. ஆக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத, அதாவது ஸ்டாலின் அவர்கள் இருந்தா சரியா இருந்திருக்குமா? இல்ல இந்த பவர் கட்டுக்கு காரணம் சோலார் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கலாமா? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா, சோலார் சிஸ்டம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி டிக்குன்னு போட்டீங்கன்னா, மகேந்திரன் அவர்கள் சொன்ன கருத்துக்கள நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இல்ல சோலார் சிஸ்டம் அப்படின்னு போட்டு தப்பு அப்படின்னு போட்டீங்கன்னா, மகேந்திரன் அவர்கள நீங்க ஏத்துக்கல அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். எப்படி நான் ஏத்துக்கணும், எப்படி நான் ஏத்துக்க கூடாதுன்றது உங்க கையில நான் குடுத்துட்டு போறேன். ஏன்னா சமீபத்தில அரசியல் வர எல்லாருமே வந்து மக்கள் கையில முடிவு குடுக்குறாங்க. அப்ப நான் குடுக்குறது தப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். தாராளமா மக்கள் கையில முடிவு குடுக்குறேன். நீங்க தாராளமா எனக்கு அதுல டிக்கு, தப்பு அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம்.